விஜய் படத்தில் வில்லனாக நடித்த நடிகர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கிட்ட 4 மணி நேரம் விசாரணை நடந்ததாகவும் கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கத்தி படத்தில் வில்லனாக நடித்த நீல் நிதின் முகேஷை நியூயார்க் காவல்துறையினர் சிறைப்பிடிச்சிருக்காங்க. இந்தியர் அப்படிங்கிறத சொல்லியும் கேட்காம அவரை 4 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்ததா நீல் நிதின் வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு. பாலிவுட்டில் பல படங்களில் நடித்த புகழ் பெற்றவர் நீல் நிதின் முகேஷ். இவருடைய தாத்தா முகேஷ் பிரபலமான பாடகர், அப்பா நிதினும் சிறந்த பாடகராக வலம் வந்தவர். இந்த சூழல்ல நிதினும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான ஒருவர் தான். கடந்த 2014ஆம் ஆண்டு வெளியான விஜயுடைய கத்தி படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானார். இந்த நிலையில நியூயார்க்ல தனக்கு நடந்த சம்பவம் பத்தி அண்மையில அவர் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நியூயார்க் படத்துல நடிச்சிட்டு இருந்த சமயம் அது. அப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல தடுப்பு காவல்ல காவல்துறையால வைக்கப்பட்டேன். என்னை பார்த்தா இந்தியன் போல இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சிறைப்பிடிச்சாங்க. என்னிடம் இந்திய பாஸ்போர்ட் இருப்பதாக கூறியும் அவங்க அதை நம்பவே இல்லை. என்னை பற்றி பேசவே விடல. என்னை பேச அனுமதிக்காம அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா சிறைப்பிடிக்கப்பட்டேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா அவங்க என்கிட்ட என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் என்னை பற்றி கூகுளில் தேடி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என்னை விட்டாங்க அப்படின்னு வருத்தத்தோடு பதிவிட்டிருக்காரு.